Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் வீடியோ சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறவர் ஜவஹர்லால் நேரு. லாஸ்ட் வீடியோவில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கவர் பண்ணல. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அவருக்கு வந்து பாரத ரத்னா அவார்ட் வந்து கொடுக்குறாங்க, போஸ்டுமஸ் அவார்ட். அண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 1990 கொடுக்குறாங்க. தென் ஹீ வாஸ் த லீடர் ஆஃப் த டிப்ரெஸ்ட் கிளாஸ். நம்ம இதை லாஸ்ட் இதிலே பார்த்துருப்போம், ஏன்னா அவங்களுக்காக இவர் நிறைய இது பண்ணியிருப்பார். ஸோ லீடர் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸ்னு இவர் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரோட நிக் நேம். அண்ட் அவர் வந்து ஒரு நம்மளுக்கு தெரியும் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அ பொலிட்டீஷியன். அண்ட் இந்த இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு வந்து பற்றி கனவு கண்டவர் வந்து நேரு அவர்கள். இவரோட பர்த் பார்த்திங்கன்னா 1889 அலகாபாத்தை இப்போ வேறு நேமில் மாற்றிருக்காங்க. ஸோ அதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் தெரிஞ்சிருந்தா. அண்ட் டெத் வந்து பார்த்திங்கன்னா 1964 டெல்லியில் வந்து இறந்துருப்பார் ஹார்ட் அட்டாக்னால். ஸோ இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் எப்படிலாம் வந்து பாலிட்டிக்ஸில் இவர் இன்வால்வ் ஆனார், தென் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, இவர் கொண்டு எழுதின புக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1889 அலகாபாத்தில் பிறந்தார். அண்ட் இவருக்கு வந்து காஷ்மீரி அந்த பண்டிட் லீனேஜ் பேரண்ட்ஸ் அந்த பரம்பரை அப்படி இருக்கிறதுனால தான் இவர் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் ஒரு ப்ராமினென்ட் ரோல் இவருக்கு இருந்தது. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியான்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது November 14 சில்ட்ரன்ஸ் டே. இவரோட பர்த்டேவை தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறோம். இன் ரெக்கக்னிஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப் லாங் பேஷன் அண்ட் ஒர்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் சில்ட்ரன். அதாவது குழந்தைகள் மற்றும் அந்த இளைய சமுதாயத்திற்காக இவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறதுனால இவருடைய பிறந்தநாளை நம்ம குழந்தைகள் தினம், பால் திவாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். இவரோட ஆட்டோபயோகிராஃபி பேர் பார்த்தீங்கன்னா டுவர்ட் ஃப்ரீடம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இவரோட அப்பா வந்து மோத்திலால் நேரு அண்ட் அம்மா பேர் வந்து ஸ்வரூப்ரணி துசு. அண்ட் இவங்களோட அப்பாவும் வந்து ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆனவர் தான். ஸோ இவரை பற்றி இன்னொரு தனியாக வீடியோவில் பார்க்கலாம். மோத்திலால் நேரு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமினென்ட் லாயர் அண்ட் ஆல்சோ ஐஎன்சியோட ஒரு மெம்பர் அண்ட் பிரசிடெண்ட்டாகவும் 2 டைம்ஸ் வந்து இருந்திருக்கார் ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக. ஸோ இவங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ராயல் ரிச் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் இவங்க இருந்தது. ஸோ இவங்க இருந்த வீடு கூட வந்து கிராண்ட் ஹவுஸ், அதாவது ஆனந்த் பவன் அப்படிங்கிற தான் இவங்களுடைய வீடு. இவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. இவர் லக்ஸூரியஸான லைஃப் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் அந்த ஒரு லைஃப்பில் வாழ்கிறவங்கனாலே கண்டிப்பாக படிப்பு அப்படிங்கிறப்போ வெளிநாடு தான் போவாங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காந்திஜி அவர்கள். அண்டு 15 வயசில் இவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் படிக்கிறாரு. தென் அதுக்கடுத்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் காலேஜ் முடிக்கிறாரு. 1910 அந்த டிகிரி வாங்கிட்டு வராரு. தென் இவர் வந்து பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸும் வந்து படிக்கிறாரு. அந்த மாதிரி டாபிக்ஸ்லலாம் வந்து இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நிறைய புத்தகங்கள் வந்து ரீட் பண்ணுறாரு. அண்ட் அவர் குழந்தையாக இருக்கும்போதே கரிபால்டி, அதாவது இவர் ஒரு இட்டாலியன் நேஷ்னல் ஹீரோ, இவர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த ஜிபி ஷா, ஹெச்ஜி வெல்ஸ், பர்ட்ரண்ட் ரசல், ஜேஎம் கெய்ன்ஸ் இவங்க எல்லாருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவர் வந்து பாலிட்டிக்ஸ் இல்லை, அவர் வந்து படித்த அந்த சட்டம் அது மட்டும் பார்க்காம எக்கனாமிக்ஸ்லேருந்து எல்லாமே தான் அவர் வந்து ரீட் பண்ணுறாரு. அண்ட் அவருடைய டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவர் லாயர் ஆகிட்டு 1912 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் வருது. ஸோ அப்போ 1912 வந்து பார்த்திங்கன்னா படித்து முடிச்சிட்டாரு. இனி வந்து அவர் வந்து ஒரு லாயராக இருக்கலாம் அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்துட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டில் வந்து அவர் பிறந்த ஊரான அலகாபாத் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. பட் ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஜாபை விட்டுட்டு ஹி சூன் ட்ரிஃப்டட் டு
டுவர்ட்ஸ் த நேஷ்னல் காஸ், இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா ஆல்ரெடி ஐஎன்சியோட மெம்பர். ஸோ அப்பா போகிற அந்த ஏதாவது மீட்டிங் இருக்கிறப்போ அதில் கலந்து கொள்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருனா 1912 வந்தப்பயே பாட்னாவில் நடந்த செஷனில் வந்து கலந்துக்கிறாரு. அண்ட் அவர் என்ன ஃபீல் பண்ணார்னா, இந்த ஐஎன்சியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாகவே வந்து அப்பர் கிளாஸ் எலைட்ஸ் மக்கள் தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். ஸோ மெம்பர்ஸ் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நம்ம வந்து நம்மளுடைய வேலையை வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக என்னென்னலாம் பண்ணணுமோ ஸோ அதை வந்து நிறையா பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு. எப்படிலாம் வந்து ஒரு சின்ன சின்ன கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம்ஸ் மூலமா நம்மளால் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்மளால் போக முடியும் அப்படின்ட்டு நான் கோஆப்ரேஷன் பற்றி வந்து இது பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த ஆனரி மதிப்பிற்குரிய அந்த பொசிஷன்ஸில் இருந்தும் வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ ஆல்சோ சப்போர்ட்டட் மோர் அக்ரெசிவ் நேஷ்னலிஸ்ட் ஹூ வேர் ப்ரெஸிங் ஃபார் ஹோம் ரூல். அக்ரெசிவ் நேஷ்னலிஸ்ட் தான் நம்மளுடைய இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அண்ட் ஆல்சோ இவர் வந்து அன்னி பெசண்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஹோம் ரூல் லீக்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஹோம் ரூல் லீக்காகவும் ஒர்க் பண்ணுறாரு. 1916 காந்தியை மீட் பண்ணுறாரு. காந்திக்கும் இவருக்கும் ஒரு பயங்கரமாக ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. ரெண்டு பேரும் என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக. அண்ட் ஆல்சோ ஹி பிகேம் த ஃபாலோவர் ஆஃப் காந்தி அண்ட் ஆல்சோ ஒரு அசோசியேட்டாகவும் மாறிட்டார். அண்ட் காந்தி கூட ஒரு தடவை சொல்லியிருப்பார் தட் என்னோட சன் மாதிரி அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு அவர்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ காந்தி அவங்க வந்துட்டாலே வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். 1916 அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வருது. அதில் இவர் இன்வால்வ் ஆகிறாரு. அண்ட் ஆல்சோ ஹி வாஸ் இம்ப்ரிசன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். தென் சௌரி சௌரா இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து காந்தி அந்த மூமெண்ட்டை வந்து கைவிட்டார். கேன்சல் பண்ண உடனே அந்த பார்ட்டியில் இருந்த ஐஎன்சியில் இருந்த மோத்திலால் நேருவோடைய அப்பா அண்ட் சிஆர் தாஸ் ரெண்டு பேரும் ஸ்வராஜ் பார்ட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸில் நிறைய பேசியிருப்போம். அண்ட் ஆல்சோ ஐஎன்சி செஷன்ஸும் நிறைய அதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜவஹர்லால் நேரு வந்து என்னவா இருந்துட்டு போட்டோம், அப்பாவே இந்த கட்சியை விட்டு போனாலும் கூட இவர் வந்து காந்தியை விட்டு காந்தியவோ இல்லை காந்திஜியவோ இல்லை காங்கிரஸ் பார்ட்டியவோ விட்டு போகலை. அவர் வந்து ஒரு நேஷ்னல் லீடராக தான் இதில் வந்து செயல்பட்டார். ஹி அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங் எ வேர்ல்ட் வியூ அண்ட் சார்ட் ரிலேஷன்ஷிப் வித் வேறு நாடுகளில் இதே மாதிரி சுதந்திர போராட்டத்துக்காக அந்த டெமோக்ராட்டிக் மூமெண்ட்ஸ் ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து எப்படிலாம் வந்து அங்கே நடக்குது, எப்படி எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் ஆல்சோ நிறைய கண்ட்ரிஸை விசிட் பண்ணுறாரு. நிறையா இடத்துல வந்து இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவர் நேரு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்றது தென் கவர்னர் கீழே இருந்த ப்ரொவின்ஸ் இருந்தது. ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து இருக்கக்கூடியவங்க அஃப்கோர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு சொல்கிறபடி தான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் அவங்களையும் நம்ம வந்து ஃப்ரீடம் மூமெண்ட்டில் வந்து கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இவர் எடுத்திருக்கிறாரு. தென் செப்டம்பர் 1923 ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அதில் ஜென்ரல் செக்ரட்டரி ஆகிறாரு. அண்ட் ஆல்சோ பிரசிடெண்ட் ஆஃப் தி லாகூர் செஷன். அதாவது செஷன் பிரசிடெண்ட் வேறு, பார்ட்டி பிரசிடெண்ட் வேறு. அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இந்த இது ரிலேட்டட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். பிரசிடெண்ட்டாக இருக்கார் எப்போது, லாகூர் செஷன் 1929. இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனே வந்து பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆல் இண்டியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸ் 1935 இதோட பிரசிடெண்ட்டாகவும் ஆறாரு. இந்த கான்ஃபரன்ஸோட பிரசிடெண்ட். இந்த கான்ஃபரன்ஸோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவருக்கு எல்லாருமே ஒன்றா இருக்கணும். இந்தியாங்கிறது இப்போது அந்த மேப்புக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஐடியாலஜி. அப்படிங்கிறப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒத்து போகாமல் இருப்பாங்க. பிகாஸ் ஒன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டாலும் இவங்களாவே தான் டிசைட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்ததில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஆல் இண்டியா ஸ்டேட்ஸ் பீப்புள் கான்ஃபரன்ஸில் எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் எல்லாரும் வந்து பங்கேற்றுக்கலாம். த்ரூ ஓப்பன் இட்ஸ் மெம்பர்ஷிப் டு பீப்புள் அக்ராஸ் த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம். இவங்க தான் கலந்துக்கணும், இந்தந்த கிளாஸ் எலைட் கிளாஸ் தான் வந்து கலந்துக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. யாருனாலும் கலந்துக்கலாம், எல்லா ஸ்டேட்லேருந்தும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இவர் வந்து நம்ம பார்க்குறோம் காந்திஜியோட ஒரு பெரிய வந்து ஒரு அசோசியேட்டாக இருக்கிறதுனால இந்த சால்ட் சத்தியாகிரகா, குவிட் இண்டியா மூமெண்ட் அவர் கையில் எடுத்த நிறைய மூமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு
ஃபோர் ஃப்ரண்ட்டாக வந்து இவர் இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ இதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 தடவையாவது வந்து அரெஸ்ட் ஆகியிருப்பார். அண்ட் 1946 இருந்து பிரசிடெண்ட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டியாக மாறாரு. அண்ட் ஆல்சோ ஒரு 3 டேர்ம்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக, இது போக இன்னொரு எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 3 டேர்ம்ஸ்க்கு வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். தென் குவிட் இண்டியா மூமெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து 1946 நெருங்குறப்போ ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்து இருக்குது. அப்போது நேரு தான் வந்து ஹெட்டாக இருக்கார். அண்ட் 1947 ஒன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அட்டைன் ஆனதுக்கப்புறம் இவரே வந்து அப்படியே இன்டரிம் கவர்மெண்ட் ஹெட்டாக இருந்தவரை அப்படியே நீங்களே பிரைம் மினிஸ்டர் ஆங்க அப்படின்னு சொல்லவும் தான் இவர் கொடுக்குற அந்த ஃபேமஸ் அட்ரஸ் ஒன்று கொடுக்குறாரு. பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் முதல்ல கொடுக்குற அட்ரஸ், நம்மளுடைய டெஸ்டினி, அதாவது ஃப்ரீடம் வந்து நம்ம இப்போது அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ இவர் யுனைடெட் இந்தியாவுக்கா அந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது காணப்பட்டபடி என்ன பண்ணுறாரு, உடனே வந்து இன்டகிரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம பார்த்துருப்போம் நிறையா கமிட்டிஸ் வந்திருக்கும். அது வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் எல்லாமே இந்தியாவோட இருக்கணும், இந்தியன் டொமினியனோட சேரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இது உங்களுடைய இஷ்டம், நீங்கள் இந்தியாவோட சேரதுனாலும் சேரலாம், இல்லை தனியாகவும் இருந்துக்கலாம், இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது எல்லோரும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 95% வந்துட்டாங்க. பட் 3 பேர் மட்டும் வந்திருக்க மாட்டாங்க. அது யாருன்னா ஜுனாகத், ஹைதராபாத் அண்ட் இன்னொரு ஸ்டேட் என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இவருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ண இருந்தவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், வி.கே. கிருஷ்ணன் மேனன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் மூலயமா தான் இந்த இன்டகிரேஷனே நடந்திருக்கும். இது வந்து நீங்கள் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா படிச்சிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு பிரைம் மினிஸ்டராக இவர் மிக்சட் எக்கானமி வந்து அட்வொகேட் பண்ணார். மிக்சட் எக்கானமின்னு என்ன, நம்ம வந்து ஒன்று க்ளோஸ்ட் எக்கானமி ப்ளஸ் ஓப்பன் எக்கானமி, இது ரெண்டும் சேர்த்து வச்சது தான் வந்து மிக்சட் எக்கானமி. He established heavy industries, believing them to be essential to the development of a country. But there were also heavy control and regulations. எல்லாரையும் அவங்க இஷ்டத்துக்கு போல் விடாமல் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான். நிறையா விஷயங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்காகவும் வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. தென் 1953 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு இந்த ஸ்டேட் பவுண்ட்ரிஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்காக பேஸ்ட் ஆன் த லிங்குவிஸ்டிக் லைன்ஸ். அண்ட் ஆல்சோ ஹிந்தியை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக கண்ட்ரியோட அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் நான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ்னால் நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு, கேரளா எல்லாருலேருந்தோ. அண்டு நேரு வந்து வேற ஒரு விஷயத்தில் என்ன பிலீவ் பண்ணார்னா, செக்யூலரிசம் அதில் ரொம்ப வந்து அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் இதில் ஒரு நிறைய சர்ச்சைகளும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ரிலீஜனோட இந்த பர்சனல் லாஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் மத சார்பற்ற, அதாவது செக்யூலரைஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சவர் முஸ்லீம் பர்சனல் லாஸை மட்டும் இந்த லெஜிஸ்லேஷன்லேருந்து ஒதுக்கி வச்சுட்டாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது. அண்ட் ஹி ஆல்சோ எனாக்டட் மெனி லாஸ். இந்த கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இதுக்கெல்லாம் வந்து அகென்ஸ்டாக நிறையா வந்து சட்டங்கள் வந்து கொண்டு வந்தார், கிரிமினலைஸ் பண்ணுற விதமாக. அண்ட் ஹி ஆல்சோ இன்க்ரீஸ்டு லீகல் ரைட்ஸ் ஃபார் விமனுக்கான லீகல் ரைட்ஸ் வந்து நிறையா இன்க்ரீஸ் பண்ணார். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்க்குறோம். அது போக அவர் வந்து ஐஐடிஸ், டிஃபென்ஸ் அகாடமிஸ், நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பார். அதனால தான் இவர் டெமோக்ராட்டிக் இந்தியாவோட ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இவர் வந்து மித்த நாடுகளோடையும் நிறையா ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து ஒரு பிறந்த குழந்த மாதிரி, அதாவது 1947 அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்கினப்போ நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இவ்வளோ நாள் நம்மளை ஒருத்தவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஹோல் கண்ட்ரியவே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாதனால நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இவங்க எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா இந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப், அதாவது ஃப்ரெண்ட்லியாக மித்த நாடுகளோடு இருக்கும்போது தான் நம்மளுக்கு வர்த்தக ரீதியாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ NAM, இது எல்லாருக்கும் தெரியும், நான் அலைன் மூமெண்ட், இதோட ஃபவுண்டர் அண்ட் லீடரே வந்து நேரு அவர்கள் தான். அண்ட் ஆல்சோ வந்து கோவாவோட லிபரேஷன், கோவா யார் கையில் இருந்தது, போர்ச்சுகீஸ் கையில் இருந்தது. ஸோ அவங்க ரொம்ப நாளாக வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ இது ஒரு கம்ப்ளீட்டாக அந்த கோவா வந்து இந்தியாவில் சேர்த்ததும் வந்து இவருடைய ஸ்டெப்ஸ் தான். தென் நம்ம பார்க்குறோம் 1964 அவர் ஒரு ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போகிறாரு. இவர் தான் வந்து, அதாவது இறக்குற வரைக்கும், அதாவது சாகும் வரை வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் இவர். அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் த லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் டில் டேட். இன்னை வரைக்கும்
ரொம்ப நாள் ரொம்ப பீரியடுக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் இவர் தான். இறக்கும்போது அவருடைய வயது 74. அண்ட் இவருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக வந்திருப்பார். அண்ட் ஆல்சோ ஹிஸ் டாட்டர், ஒன்லி டாட்டர் இந்திரா காந்தியும் அடுத்து லேட்டராக பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியும். தென் 1957 இவரோட பர்த் அனிவர்சரியை சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டு வராங்கன்னு பார்த்தோம். எப்போலேருந்து 1957 அப்புறம் இருந்து. அண்ட் இவருக்கு பாரத ரத்னா 1955 கொடுத்தாங்க. இதில் என்ன ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சுன்னா, இவர் பிரைம் மினிஸ்டர்ஷிப்பில் இருக்கும்போதே இவருக்கு தன்னைத்தானே வந்து ஒரு நாமினேட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. தென் லேட்டர் அந்த பீரியடில் இருந்த பிரசிடெண்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இல்லை, இது வந்து அதாவது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக இவருக்கும் இதே சர்ச்சை வந்திருக்கும். அண்ட் இவருடைய டாட்டர் இந்திரா காந்தி அவங்களுக்கும் இதே சர்ச்சை வந்திருக்கும். அண்ட் இவர் எழுதிய புக்ஸ் பார்த்தீங்கன்னா தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, தென் ஆட்டோபயோகிராஃபி, அதை தான் நம்ம பார்த்தோம், டுவர்ட்ஸ் ஃப்ரீடம். அண்ட் ஆல்சோ இவர் வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து டாட்டர் இந்திரா காந்தி அவங்க இவர் ஜெயிலில் இருந்தப்போ வந்து இந்திரா காந்திக்கு லெட்டர் எழுதியிருப்பார். நம்ம ஸ்கூல் புக்ஸில் அதை நிறையா படிச்சிருப்போம். அண்ட் ஆல்சோ சிஸ்டர்ஸ்க்கும் வந்து லெட்டர் எழுதியிருப்பார். அதை தவிர்த்து எதுவும் இல்லை. ஸோ இந்த 3 புக்ஸ் தான் இம்பார்ட்டண்ட். அதர் தென் தட் இவர் தான் வந்து இந்த டாக்டரேட் ஆஃப் பஞ்சியல் கொண்டு வந்தவர். இது வந்து ஒரு ஃபாரின் பாலிசி. தென் இந்தியா அண்ட் த வேர்ல்டு அப்படிங்கிற புக்கும் இவர் தான் எழுதியிருக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.